வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோட எண்டில் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு ஜெனரல் கொஷின், வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமாக நம்ம எப்படி சனி பெயர்ச்சியை ஃபாலோ பண்ணோம், டீட்டெயிலாக அதை பற்றின ஒரு கிளாரிட்டியை வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன், எல்லோரும் பாருங்கள். அண்ட் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் தான் டாமினேட் பண்ண போது. அது தனித்தனியாக உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுதுன்றத கிளியராக பார்ப்போம். எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் தான், நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அதுவும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் ஹாரோஸ்கோப் கையில் இல்லாமல் உங்களால் எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. உங்களுடைய கிளியரான நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன தசா, என்ன புக்தி, பிளானட்டரி பொசிஷன், இந்த அடிப்படையான ரீடிங் நீங்கள் எடுக்கணும். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அதுக்கு நான் நிறைய கிளியரான வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோடது. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடைய டீம் மெம்பர்ஸுடைய நம்பர்ஸ். நிறைய சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கோம், தேவையானதை பயன்படுத்திங்க. இப்போ நம்ம ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். மீனம். மீன ராசி 2025 ஏப்ரல் மாதம். மீனம் குருவுடைய ஒரு ராசியில் பிறந்த நீங்கள், குரு சுக்கிரன் பரிவர்த்தனையுடைய அங்கேயே ஜென்ம சனி இப்போ தான் உள்ளே வந்திருக்கார். ஏப்ரல் மாதம் உங்கள் தலை மேலே சனி உட்காந்துருக்கார். கூடவே சுக்கிரன், கூடவே புதன், சூரியன், ராகு. மூளைக்குள்ளே ஒரு 5 பேர் உட்காந்து 5 பேர் பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், காதில் 5 பேர் குரல் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தோணும், நமக்கு என்ன சுயமாக எதையும் யோசிக்கவே தெரியாதா, அந்த மாதிரி இருக்க சூழ்நிலைன்னு தோணும். அப்படி தான் இருக்கும் நேரம். எல்லாத்தையும் கேட்டுங்க, எதையும் ரியாக்ட் பண்ணுங்க. அது பாட்டு நீங்கள் கேட்காட்டி காதில் பஞ்சு வச்சு போத்தாலும் விழும், வார்த்தைங்க விழும், அது எப்படியாவது வரும். ஸோ இது அமைதியாக நீங்கள் கவனிக்கலாம், முடிவெடுக்க வேண்டாம். முடிவெடுக்கிறதுக்கு ஏப்ரல் மாதம் 2025 ஃபேவரபுளாக இல்லை. ஏன்னா செவ்வாயும் நீச்சமாக இருக்குது, குரு 3rd ஹவுஸில், 1st ஹவுஸில் ராகு, 1st ஹவுஸில் சனி, 1st ஹவுஸில் மற்ற எல்லா பிளானட்டும் சேர்ந்து ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரு குழப்பமான நேரம். ஸோ மீனம் 2025 ஏப்ரல். ஜஸ்ட் லிசன், அப்சர்வ், பட் டோன்ட் ரியாக்ட். டோன்ட் ரியாக்ட் ஃபார் எனிதிங். ஜாப், கரியர், ப்ரொஃபஷன், பொசிஷன், சேஞ்சஸ், மைக்ரேஷன், எதையுமே வேகமாக செய்யணும்னு சொல்லிட்டு போட்டு உங்களை குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. ஒன்றும் கெட்டு போயிடாது, ஒன்றும் பெருசாக பாதிக்காது, அது வரும். அடுத்த மாதம்லாம் ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஏப்ரலில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எது வந்தாலும் அதை உள்வாங்க, கவனிங்க, யோசிங்க. அப்படி பிக் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் பிக் பண்ணாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒரு டிசிஷன் எடுக்காது. திங்க் ட்வைஸ், திங்க் த்ரைஸ். எதுவாக இருந்தாலும் குறிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க, மீனம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் யோசிக்கிறீங்க, பெருசாக போகலாம், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், வேறு யாருக்காவது டைஅப் பண்ணி பண்ணலாம் அப்படின்லாம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா நல்லா திங்க் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஏன்னா குரு 3rd ஹவுஸில் இருக்கார், சுக்கிரன் லார்ட் ஆஃப் 8 உங்களுக்கு 1st ஹவுஸில் இருக்கார். துணிச்சலாக பெரிய அமௌண்ட்டை பல்காக இன்வெஸ்ட் பண்ணி ஆளை கவுத்து விட்டுரும், உஷாராக இருக்கும். அதுலேயும் நிறைய பேர் ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் பிட்காயின், கிரிப்டோலாம் மாட்டிக்கிறாங்க, உஷாராக. மீனம் சேர்ந்தவங்க பர்டிகுலராக. ஏன்னா ஆசையை தூண்டுற மாதிரி வார்த்தைகள் காதில் விழும், அதுக்கு அடிமையாயிடாதீங்க. மீனம் ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி லைஃப் அண்ட் மேரேஜ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது செவ்வாய் நீச்சமாகிற ஒரு மாதம் இது. நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய ஆசை இருக்கும், நிறைய வாய்ப்புகளும் கண்ணுக்கு தெரியும். பட் வரனை தேர்வு செஞ்சு ஒரு கன்க்ளூஷனில் கொண்டு போய் முடித்து அதை திருமணமாக நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வேகம் காட்டாது, தடை வரும், குழப்பம் வரும். முடிவெடுக்கிறதுக்கு உண்டான மாதம் இது கிடையாது. பட் வரன் பார்க்கலாம். மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும். சப்ஜெக்ட் அவங்களுடைய இண்டிவிஜுவல் தசாபுத்தி அண்ட் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. பட் மீனம் இந்த புதுசாக கல்யாணம் பண்ணுவாங்க, நான் லாஸ்ட் இயர் தான் கல்யாணம் பண்ணேன், நான் 2 இயர்ஸ் தான் ஆச்சு அப்படின்றவங்க யாராவது ஒருத்தருக்கு பார்ட்னரில் யாராவது ஒருத்தர் மீனமாக இருந்தாங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே ஒரு கொளுத்தி போடுற மாதிரி போடும், சும்மா சோதிக்கிற மாதிரி அப்படியே சும்மா செக் பண்ணும், ஒரு ஊசி குத்துற மாதிரி குத்தும். அந்த மாதிரி ஒரு நேரம் மீனம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கம்பேட்டிபிலிட்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க. ஒருவேளை அப்படி வந்தாலும் அதை பெருசாக கண்டுக்காமல் கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ அது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு எல்லாமே ஒரு புரிதலோடு போகிற நேரம் இது கிடையாது. அதனால் சொல்கிறேன், ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாமா பிரேக் பண்ணிடலாமா, கண்டினியூ பண்ணலாமா பிரேக் பண்ணிடலாமா, கல்யாணம் பண்ணிடலாமா இல்லை அப்படியே விட்டுடலாமா, இல்லை அப்பா அம்மா சொல்கிறதே பண்ண, இந்த மாதிரி ஒரு குழப்பம் தான் வரும். எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒன்று, குழப்பமான நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கா, டோன்ட் டேக் எனி டிசிஷன், தள்ளி போட்டுருங்க, அவ்வளோதான். உங்கள் மைண்டு சொல்லலையா தெளிவாக இது வந்து சரியோ தப்போ, நம்ம வந்து ப்ளஸ்ஸோ மைனஸோ, ஆதாயம் அடையணுமோ நஷ்டம் அடையணும். ஆனால் வந்து நமக்கு புத்தி வந்து தெளிவாக இருக்கும்போது எடுக்கிற முடிவு தான் ஆல்வேஸ் சாதகம். தெளிவு இல்லை அப்படின்னா முடிவு எடுக்காதீங்க, அதை பார்த்துங்க. அடுத்த மீனம் வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் அன்வான்ட் விஷயத்தை உள் வாங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு ஃபோக்கஸ் பண்ண பெட்டர். நான் இந்த சமயம் உங்களுக்கு சில அட்வைஸ் கொடுக்குறேன். மீனம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்கேயாவது ஒரு மெடிடேஷன் கிளாஸ் இருந்தால் அங்கே போங்க. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக வந்து யாராவது ஏதாவது கொண்டு வந்து திணிக்கிற நேரம் இது. அப்பா ஒன்று, அம்மா ஒன்று, ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று, பக்கத்து வீட்டில் ஒன்று, வெல்விஷர் ஒன்று, மாஸ்டர் ஒன்று, டீச்சர் ஒன்று, வேறு ஏதாவது புதுசாக போட்டு உங்களை வந்து ஒரு மாதிரி ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற டைம் இது. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கோல் தான் லைஃப்பில் வந்து உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், உங்களுடைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜெயிக்கணும், ஃபாரின் போய் படிக்கணும், இல்லை வேறு ஒரு சீட் வேணும். எல்லாமே உங்களை சார்ந்திருக்கு. ஆனால் எல்லார் பேச்சும் கேட்க ஆரம்பிச்சுன்னா குழப்பத்துக்கு தான் போய் நிற்பீங்க. ஸோ யாரோட பேச்சும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை யாரோட உங்களை பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சா கோ டு மெடிடேஷன் கிளாஸ், போய் அமைதியாக தியானம் பண்ணுங்க, மௌன விரதம் இருங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான மைண்ட் செட்டை கொண்டு வந்துடும். யார் என்ன சொன்னாலும் அது எது கரெக்டாக அதை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகும். மற்றதெல்லாம் அப்படியே இந்த காதில் வந்து அந்த காதில் விட்டுற மாதிரி விட்டுடலாம், ஈஸி. இது வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 2.5 இயர்ஸ்க்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஏதாவது கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா ஏதாவது மந்த்ராஸ்லாம் சாண்ட் பண்ணுற பழக்கம் தான், அதெல்லாம் பண்ணுங்கள். வீட்டிலே பண்ணுங்கள், எளிமையாக பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைகளுடைய இல்லை மாணவர்களுடைய ஒரு பிரார்த்தனை வந்து கடவுள் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணிடுவார். ரொம்ப ஒரு ஒரு உலன்போட ஒரு உணர்வோடு பண்ணுங்கள், ஒரு எமோஷனோட பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். டென்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கலாம், ஃபேமிலி டென்ஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மீனம் வந்து ஹெல்த் டேக் கேர் பண்ணணும். பெண்கள் குறிப்பாக வந்து ஹெல்த்தில் டேக் கேர் பண்ணணும். கால் பகுதிகள், இடுப்பு, ஜாயின்ஸு, மூட்டு, கால் பகுதிகள், குறிப்பாக வந்து மீனம் தலை, கழுத்து வலி, சில பேருக்கு தலை பாரமாக வலியாக தெரியும். இதெல்லாம் வந்து இந்த சமயத்தில் வரக்கூடிய ஒரு நேரத்துடைய ஒரு பலன். சில பேருக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ், பயம் மாதிரி வரும், இதெல்லாம் கூட வரும். பட் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கும் வழி இருக்குது. அது பை சின்சியர் ப்ரேயர்ஸ், கொஞ்சம் தான தர்மம் நிறைய பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் உங்களை வந்து வழி நடத்தும், வழி காக்கும். மீனம் கொஞ்சம் இல்லத்தரசிகள் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலியில் எல்லாருடைய கோஆப்ரேஷன் கம்மியாகும். எல்லோரும் உங்களை போட்டு கொஞ்சம் படுத்தி எடுக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் யூ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஏன்னா அது வந்து உங்களுடைய நேரம் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுன்னு சொல்கிறத விட இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க தான் நான் சொல்கிறேன். அதை ஃபேஸ் பண்ணுங்கள், வந்துடுவீங்க. நான் மீனமுடைய அடுத்தது வந்து ஹெல்த்தை பொறுத்தவரைக்கும் நிறைய சொல்லிட்டேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஜென்ம சனி, முட்டாள்தனமாக முடிவு எடுத்துடாதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளை முட்டாளாகும். நம்ம பெரிய அறிவாளியாக இருப்போம், ரொம்ப திறமைசாலியாக இருப்போம், ஆனால் நம்ம போய் சில்லியாக ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். இந்த சில்லி மிஸ்டேக்னு சொல்ல தெரியுமா, இதை போய் நீ பண்ண அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி இருக்கும் மீனம், அதுதான் மீனம். ஸோ இந்த நேரம் அப்படி இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு நல்லா பொறுமையாக அமைதியாக யோசிச்சு பண்ணுங்கள். சீனியர்ஸ், சப்போஸ் நீங்கள் 60+ இருக்கீங்க, ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, ஆண் அல்லது பெண், இந்த காலத்தில் கரெக்டாக உங்களுக்கு மீனராசியை சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு கரெக்டாக 7 சனி வந்திருக்கு. இது வரைக்கும் கடந்த ஒரு 2 வருஷமாக செலவு 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 செலவு. என் வீடு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து டெய்லி என் கூட பேசுவார், ரொம்ப நல்ல மனிதர். அவர் வயது 72. அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி ஒரு கால் போடும்போது எவ்ரி மந்த் அவருடைய செலவு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் கொடுப்பார். இவ்வளோ செலவாயிடுச்சு, இதுக்கு செலவு, எல்லாமே ஹெல்த்துக்கு தான் செலவு பண்ணியிருக்காரு, எல்லாமே ஹெல்த். அப்புறம் வந்து அவங்க பசங்க வந்து வீணான செலவை அவர்கிட்ட தள்ள போட்டு சுமையை கொடுக்குறது, ஃபீஸுக்கு பணம் கொடுங்க, அதுக்கு பணம் கொடுங்க, இதுக்கு பணம் கொடுங்க. அவர் என்கிட்ட ரொம்ப புலம்பி தள்ளும்போது நான் சொன்னேன், உங்கள் மீனராசி இது விரைய சனி, விரையம் ஆகிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் மனதார செய்யக்கூடிய இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு பல வகையில் இந்த செலவை வந்து தடுத்து நிறுத்தும்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தார். ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறிட்டார். அப்புறம் அவரே சொன்னார், ஏன் 12 மாதங்கள் தொடர்ந்து எல்லாம் வந்து பெரிய தொகையை செலவு பண்ணார். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் எப்போ உங்களுக்கு வருதோ உங்களுக்கு தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற தொந்தரவும் தானாக நிற்கும். இது உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜ். மொத்தத்தில் மீனம் பிரார்த்தனை, தெய்வ பக்தி, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒரு தெளிவான சிந்தனை, அமைதியான மனநிலை, இதெல்லாம் இருந்தால் இந்த ஏப்ரல் மாதம் 2025 நீங்கள் அழகாக கடந்து வரலாம். வாழ்த்துக்கள்.
இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு ராசிக்கும் நான் வந்து அனலைசிஸ்லாம் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து அக்யூரேட்டாக நிறைய பேர் மெசேஜ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன போடுறீங்க அப்படின்னா, இந்த பொது பலன் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பணம் வரும். உதாரணத்துக்கு இப்போ ரிஷப ராசிக்கு நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர் வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப கடனாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. அதேமாதிரி துலாமுக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கேன், மிதுனம் நல்லா கொடுத்துருக்கேன். இது ஆனாலும் நீங்கள் கொடுக்குற மெசேஜ்லாம் நான் வந்து பார்க்க தான் செய்கிறேன். அப்போ வந்து நான் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, நான் உங்களுக்கு ஒரு முறையும் சொல்கிறேன், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை முதல்ல நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்களா? அடுத்தது உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்கணம் என்ன? உங்கள் லக்கணம் தான் வந்து உங்களுடைய விதி. லக்கணம் என்றால் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய விதி என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையுடைய பயணம் பாதை எப்படி போக போகுது. உங்கள் ராசி என்பது உங்களுடைய எமோஷன், உங்களுடைய மூடு, உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களுடைய ப்ரேயர்ஸ், அதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய சரீரம், உங்கள் சரீரம் என்ன அனுபவிக்க போகுது. ஸோ உங்களுடைய லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவா இருக்குது, அதை எப்படி நம்ம மாற்ற முடியுமா? அடுத்தது உங்களுக்கு என்ன தசாபுத்தி, உங்களோட பிளானட்டரி பொசிஷன் என்ன. இதை நீங்கள் வந்து முதல்ல ரீடிங்கை வந்து உங்கள் மைண்டில் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ரீட் பண்ணி உள்ளே ஏற்றிடணும். உங்கள் மைண்டில் வந்து உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் உள்ள அந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து எந்தெந்த பிளானட் எந்தெந்த ஹவுஸில் இருக்குது, கன்ஜெக்ஷன் ஆகிருக்கா, பார்வையில் இருக்கா, ஸோ எப்படி பொசிஷன் எடுத்திருக்கு, வக்கரம் அடிச்சிருக்கா, நீச்சமாக இருக்கா, உச்சமாக இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கா, ஏதாவது யோகத்தோடு இருக்கா, இல்லை தோஷத்தோடு இருக்கா, அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் ஒரு ட்ரான்சிட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்கள் லக்னம், ராசி, நட்சத்திரம், தசா, புத்தி, பிளானட்டரி பொசிஷன் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் இந்த ப்ரிடிக்ஷனை ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு தான் ஒரு முறை சொல்லுவேன், ஒரு ராசின்ற பலன் நான் சொல்லும் போது அது ஒரு வார்த்தை. உங்கள் லக்னமாக இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம். 2 வீடியோவை நீங்கள் பார்க்கும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 2 வீடியோ பார்க்குற மாதிரி வரும். ஒன்று வந்து உங்கள் ராசிக்காகவும் ஒன்று உங்கள் லக்னத்துக்காகவும் பார்த்து அதை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்கன்னா உங்கள் பேர்த் சார்ட்டு தான் நான் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப்.in போய் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும்னு நான் சொல்கிறேன். உலகத்தில் எந்த முள்ளாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாஃப்ட் காப்பி தான், உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். இது ஒன்று. அடுத்து வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறீங்க. போடும்போது நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டேட்டா ஆர் பர்சனல் கொஷின் போட்டிங்கன்னா என்னால் ஒரு ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் அதை பற்றி ப்ரிடிக்ஷன் தர முடியாது. ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன்னா அடுத்த வீட்டில் அதை ஆட் பண்ணி தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நிறைய பேர் காம்போ கேட்டிங்க, நான் காம்போ பண்ணி கொடுத்தேன். எல்லா பிளானட்டோட காம்போ கேட்டிங்க, காம்போ பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷத்துடைய காம்போ கேட்டிங்க, அதையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம். சனி பேச்சியுடைய காம்போ ஒன்று கேட்டிங்க, அதையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா 12 ராசி, அதில் வந்து 9 பிளானட்ஸ், அதில் ஈச் அண்ட் எவ்ரி ராசிக்கு நான் வந்து காம்பினேஷன் வந்து 12 லக்னா. ஒரு ராசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து 12 லக்னாவை நான் கம்பைன் பண்ணி அதுக்கு 9 பிளானட்ஸை பொசிஷன் எடுத்து அதை நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்து அடுத்த ராசி மாறும்போது மறுபடியும் 12 லக்னா வேறு மாதிரி மாறும், மறுபடியும் 9 பிளானட்டோட பொசிஷனை மாறும். இதை பெரிய ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். அது மாதிரி நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் டேட்டா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு வரியாக எழுதுறீங்க. ஆனால் அதுக்கு என்னால் எப்படி ஆன்சர் கொடுக்க முடியும்? என் நிலைமையிலேருந்து நீங்கள் யோசிங்க. நான் அதை படிக்கிறேன், ஆனால் என்னால் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுங்க. ஏன்னா உங்கள் சார்ட் என்னென்னு எனக்கு தெரியாது. அப்புறம் டேட்டா பற்றிலாம் போட்டுறீங்க. அதெல்லாம் வந்து 1 to 1 வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது தான் புரியும். இது 2வது கிளாரிட்டி. 3வது, இந்த சனி பெயர்ச்சியை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிங்க. இது வந்து வாக்கிய பஞ்சாங்கம். ஒரு சிலர் வாக்கிய பஞ்சாங்கப்படி கோயிலில் வந்து திருநள்ளாறில் வந்து 2026 தானே சொல்கிறாங்க, நீங்கள் 25 சொல்லி எது உண்மை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுடைய வாக்கு பலிதன், நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு பலிதன், அவங்க வந்து பல நூற்றாண்டு காலமாக ஒரு பஞ்சாங்கத்தை வந்து பின்பற்றக்கூடிய முறையை வந்து கையாளுறாங்க. அதுதான் வந்து வாக்கிய பஞ்சாங்கம். அது பாம்பு பஞ்சாங்கம்னு சொல்லுவோம், வாக்கிய பஞ்சாங்கம். அவங்க வந்து திருக்கோயிலுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காக அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. அது அவங்களுடைய மரபு. அதில் வந்து நம்ம எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கோயிலுக்காக செய்யக்கூடிய ஒரு வாக்கிய பஞ்சாங்கம். அதன்படி சனி வந்து இந்த டைமில் தான் மாறுறான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு பழமையான ஒரு விஷயம். திருக்கணித பஞ்சாங்கம் என்றால் என்ன அப்படின்னா, திருத்தி எழுதப்பட்டது. இப்போ வந்து இந்த பூமி வந்து அந்த ரேகையிலேருந்து நகர்ந்து போகிறதுனால தினந்தோறும் இந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த திருத்தப்பட்ட பஞ்சாங்கத்தை எழுதுகிறாங்க. அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். அதன் அடிப்படையில் தான் சாட்டர்னுடைய டிரான்சிட் வந்து March 29, 2025 நீங்கள் வந்து அந்த நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த சாட்டர்ன் அந்த மூமெண்ட் தெரியும். டிகிரி வைஸ் அதை மாறிடும். இப்போ வந்து 7 கோள்கள் ஒரே லைனில் நின்றுது, 8 கோள்கள் ஒரே லைன் நின்றுது. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கும்? நம்ம வந்து இதெல்லாம் வந்து சூப்பர் ஆப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம்.
ஸோ அதன் அடிப்படையில் இந்த சேட்டரோட டிரான்சிட்டை வந்து நம்ம ப்ரிடிக்ஷனுக்குனா அது உண்மையிலே நகருதா இல்லையான்னு எப்படி கன்ஃபர்மேஷன் அது ப்ரிடிக்ஷனுக்கு வேணும். ஸோ அப்போ இதை தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ அதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அது வந்து ஃபிக்ஸடாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணது, திருக்கோயிலுக்கு பூஜைகளுக்காக பண்ணது. அதை அவங்க எந்த வகையிலுமே வந்து திருக்கணிதம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. திருக்கணிதம் என்பது நம்ம ப்ரிடிக்ஷனுக்கும் நம்மளுடைய ஃபாலோவுக்கும் இதுதான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் மாறிடுச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளுடைய மாற்றங்களே அதுக்கு ஒரு சாட்சி, அவ்வளோதான் வித்தியாசம். இது ரெண்டாவது. மூணாவது, நிறைய பேர் கேட்டாங்க உலகத்துக்கு ஏதாவது ஆபத்துக்கெல்லாம் வருமா இந்த மாதிரி டிரான்சிட்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து சிலதெல்லாம் அப்சர்வ் பண்ணதில்லை. சனி ராகு இந்த கன்ஜெக்ஷன் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல் மந்தில் கொஞ்சம் இருக்குது. ஏப்ரலில் வந்து சுக்கிரனும் அது கன்ஜெக்ஷன் ஆகும், புதனும் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் வரும்போது ஒரு சில இயற்கை அல்லது உலகத்துக்குன்னு சொல்லலாம், ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எந்த வீட்டில் இருக்குது? மீன வீட்டில் இருக்குது. அது மீன வீடு ஒரு ஜலம், வாட்டர், நீர். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட சப்போஸ் ஒரு வெள்ளம் இருக்குது, அதுவே அதிகமான ஒரு உஷ்ணமோ இல்லை புயலோ கூட அது கிளம்பும். இல்லைனா இடி மின்னல் சொல்கிறோம். இயற்கையாக என்ன வேணால் அது விளையும், அது எப்படி வேணால் அது ஃபார்ம், அது வந்து ஒரு எனர்ஜிலேருந்து வேறு எனர்ஜிக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே சூரியன் இருக்குது, சூரியனா நெருப்பு. அங்கே வந்து புதன் இருக்கார், அங்கே வந்து இந்த சமயத்தில் சுக்கிரன் இருக்காங்க, ராகுவும் இருக்குது, அங்கே வந்து சனியும் இருக்குது. அப்போ ஒரு திடீர் ஒரு பள்ளம், திடீர் ஒரு வெடிப்பு, திடீர் ஒரு பிளக்கிறதுன்னு சொல்கிறது, இல்லை வெள்ளம் வருதுன்னு சொல்கிறது, இல்லை அது ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இயற்கையான ஒரு சீற்றம்னு சொல்லலாம். இல்லை அந்த பர்டிகுலர் அந்த ராசியை வந்து நான் எப்படி கணிச்சிருக்கேன் அப்படின்னா, நார்த் ஈஸ்ட், வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இந்த விளைவுகளுடைய சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது உலக குளோபல் மேப்பாகவும் வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாக வச்சாலும் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர். இது நான் ஒரு ஹிண்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை நான் எப்படி கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கணும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.